அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரினா ஃபார்முலா. இன்றைக்கி வீடியோவில் நாம் ரமலானுக்கு என்னென்னலாம் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முன்னாடியே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு நிறையா இபாதத்து செய்யக்கூடிய நேரம் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி 15 சாமான் இதில் இருக்குது. அதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி ஒன்றையாக தனியாக வறுத்து இந்த மரவையில் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். மிஷினில் அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை பிரியாணி, கிரேவி எதுக்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ப்ரெட் க்ரம்ஸு தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா ப்ரெட்டையும் எடுத்துகிட்டு ஓரத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓரத்தை மட்டுமே வச்சு ப்ரெட் க்ரம்ஸும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கடையில் கிடைக்கிற மாதிரியே வெள்ளையான ப்ரெட் க்ரம்ஸ் தான் செய்ய போகிறேன். ஆனால் ஓரத்தையும் தூக்கி போடல, அதுலேயும் தனியாக பண்ணி வச்சுப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உதுத்து எடுத்துக்கிட்டு மிக்ஸி கப்பில் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் மூடு கொடுத்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை லைட்டாக வறுக்க போகிறோம் அடுப்பில் வச்சு. இந்த ப்ரௌன் கலரையும் நான் அதேமாரி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் தனித்தனியாக நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். இப்போது அடுப்பில் வானிலையை வச்சுட்டு சூடு வந்ததுக்கப்புறமா சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். ஹையாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மிலே வச்சுட்டு லைட்டாக அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வர ஆரம்பிக்கும். நல்லா கிறிஸ்பினஸ் வரும்போதே இறக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடணும் மரவையில் போட்டு. ஆற விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு அழகாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ரெட்டோட ஓரத்தில் உள்ளதையும் நான் தனியாக வறுத்து வச்சுருக்கேன். ரெண்டையுமே நம்ம கலந்தும் யூஸ் பண்ணிக்கலாம், தனித்தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட்லெட் எப்படி இதில் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பொரித்து காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் கடையிலே போய் நம்ம வாங்கிட்டு இல்லாமல் வீட்டிலே இருக்கிற மிச்சமான ப்ரெட்டு, நம்ம செய்கிற ப்ரெட்லேருந்து மிச்சம் இருக்கிறத வச்சு நம்ம வீட்டிலையே ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பினஸாக நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்ததாக நம்ம பஜ்ஜி மாவு தான் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடலை மாவு 1/2 கிலோ, 200 கிராம் மைதா, 100 கிராம் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இதை நம்ம நல்லா சலித்து எடுத்துக்க போகிறோம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா சலித்து ஒரு டப்பாவில் அப்படியே ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், பஜ்ஜி மாவு ரெடி. இப்போ நான் இதில் உங்களுக்கு பஜ்ஜி சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பொசுன்னு சூப்பரான பஜ்ஜி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது அப்போக்கப்போ நம்ம ஒன்றா போட்டு கலந்துக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி கலந்து வச்சிட்டோம்னா நோன்பு திறக்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி எடுத்தோமா, கலக்கணுமா, சுட்டோமான்னு சூப்பராக செஞ்சிடலாம் 10 மினிட்ஸில். இப்போ பஜ்ஜி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா பொசுன்னு அழகாக உப்பி வரும். கிறிஸ்பியாகவும் இருக்கும் அரிசி மாவு சேர்க்குறதுனால. உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணுன்னா கலரு பஜ்ஜிக்கு வேண்டாம் போட்டுக்கலாம். ஆனால் நான் போடல. அதில் கடலை மாவோட கலரே போதும்னு நான் போடலை. சூப்பரான பஜ்ஜி ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம வீட்டிலையே லெமன் ஜூஸ்
பவுடர் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 4-5 லெமன் எடுத்து இதில் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். எல்லா லெமனையும் புழிஞ்சதுக்கப்புறம் இது எனக்கு 1 கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்துச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பவுலால் லெமன் ஜூஸ் அளந்துருக்கோமோ அதே பவுலால் 3 கப்பு சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்துட்டு நம்ம இந்த லெமன் ஜூஸை வடிகட்டி இந்த சீனியில் கலந்து நல்லா எங்கே பார்த்தாலும் பரவலாக அப்படியே பரப்பி விட்டு இதை ஃபேனுக்கு அடியில் வச்சு ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் அப்படியே ஃபேன் காற்றுலேயே காய விடணும். இதை நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் 2 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். இப்போ திருப்பியும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி திருப்பியும் நம்ம இதை கலந்து விட்டு மறுபடியும் 1 நாள் வச்சிடணும். 3ஆவது நாளைக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சி அந்த லெமன் ஜூஸோட ஈரம்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான லெமன் ஜூஸ் பவுடர் நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதை போட்டு 2 ஸ்பூனை போட்டு தண்ணியை ஊற்றினா லெமன் ஜூஸும் ரெடி. இப்போ நான் உங்களுக்கு கரைச்சி காட்டுறேன் பாருங்கள். கடையில் வாங்குகிற டேங்க் பவுடர் லெமன் பவுடர் மாதிரியே தான் இது இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரைச்சி 2 கட்டி ஐஸை போட்டு குடிச்சிட வேண்டியது தான். அடுத்ததாக நாம் இதில் வீட்டிலையே வாடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து பச்சரிசி எடுத்து அதை தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சு 1 மணி நேரம் வெயிலையோ இல்லை நிழலையோ காய வச்சதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணணும். ரவா மாதிரி கொரன்னு பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா இதில் எப்படி வாடை சுடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நம்ம மாவு பிசைகிறதுக்கு 1 கப் அளவு இந்த அரிசி மாவை தனியாக ஒரு பவுல்லையும் 2 கப் அரிசி மாவு தனியாக ஒரு பாத்திரத்துலேயும் போட்டு அந்த 2 கப் அரிசி மாவில் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இதை கஞ்சி மாதிரி காய்ச்ச போகிறோம். ரொம்ப தண்ணியும் விட்டுறக்கூடாது, அதுக்காக கொஞ்சம் தண்ணியும் விடக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அந்த அரைச்ச பவுடரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம அரைச்ச அரிசி மாவு 1 கப்புனா இது வந்து 2 கப் அளவு இந்த கஞ்சி இருக்கணும். 1/2 கப்பு அளவு நம்ம பழைய சாதம் இல்லைன்னா புதுசாக வடித்த சோறாக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சி நாம் ஒரு 8 மணி நேரம் இதை புளிக்க விடணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ வாடா சுடுறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உப்பு சோடாப்பு போட்டு மறுபடியும் இதை ஒரு மணி நேரத்துக்கு முந்தி பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கமரி ஏறி வரும். இப்போ எனக்கு நல்லா கமரி ஏறிடுச்சு. இப்போ இதை சுட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு காலையிலே போட்டு பிணைஞ்சி வச்சுட்டு சாயங்காலமாக நம்ம சுட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.